நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததாக கூறி விஜயகாந்துக்கு 24,000 ரூபாய் சென்னை உயர்நீதிமன்றம் அபராதம் விதித்துள்ளது. தேமுதிக தலைவர் விஜயகாந்த், அவரது மனைவி பிரேமலதா உள்ளிட்டோர் மீது தமிழக அரசு 12 அவதூறு வழக்குகளை பதிவு செய்துள்ளது. இந்த அவதூறு வழக்குகளை ஒரே வழக்காக்கி உச்சநீதிமன்ற அமர்வுக்கு மாற்றிக் கொள்வதாக விஜயகாந்த் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதற்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கவுல், நீதிபதி S.S. சுந்தரேஷ் ஆகியோர் அடங்கிய முதன்மை அமர்வு கால அவகாசம் வழங்கியது. இந்நிலையில் அடுத்த விசாரணை செவ்வாயன்று நீதிமன்றத்தில் வந்தபோது உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்வதற்கான பணிகள் நடந்து வருவதாகவும் மேலும் கால அவகாசம் வேண்டும் என்றும் விஜயகாந்த் தரப்பில் கோரப்பட்டது. இதை கேட்ட சென்னை உயர்நீதிமன்ற முதன்மை அமர்வு நீதிமன்ற நேரத்தை வீணடித்ததற்காக வழக்கு ஒன்றுக்கு 2,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். விஜயகாந்த், பிரேமலதா மற்றும் MLA-க்கள் பார்த்தசாரதி, பார்த்திபன் உள்ளிட்ட 4வரும் ஒரே வழக்கிற்கு 2,000 ரூபாய் வீதம் 12 வழக்கிற்கு தலா 24,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் 15 நாட்களில் உச்சநீதிமன்றத்துக்கு வழக்குகளை மாற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் விஜயகாந்தின் மனு தள்ளுபடி செய்யப்படும் என்றும் நீதிபதிகள் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளனர்.